ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் உயரம் இருமடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும்? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆரமும் உயரமும் ஒரு மதிப்பு வச்சுக்குவோம். ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஆரத்தை மும்மடங்கா மாற்றுவோம், உயரத்தை இருமடங்கா மாற்றுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆன்சர் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தா ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம கான்செப்ட் படியும் பார்ப்போம், ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, கன அளவு தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கன அளவு ஃபார்முலா அது 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். ஓகேங்களா? இப்போ நான் நார்மலா ஆர மதிப்பு 1, ஹெச் மதிப்பு 1 வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன வரும் பாருங்க. அப்போ 1/3 பை ஆர் மதிப்பு 1, அப்போ 1 ஸ்கொயர்டு 1, ஹச் ஸ்கொயர்டுனது ஹச் மதிப்பு 1, அப்போ 1 இன்ட்டு 1 1 தான் வரப்போகுது. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 1/3 பைன்னு வரும். ஓகே, இதே இது ஆரத்தை என்ன பண்ண சொன்னாங்க? 3 மடங்கு. அப்ப ஆரத்தை 3 மடங்கா மாத்தினா 3. அடுத்து உயரத்தை என்ன பண்ணணும்? 2 மடங்கு. அப்ப உயர மதிப்பு எவ்வளவு வரும்? 2. இப்போ அப்ளை பண்ணுங்க. 1/3 பை ஆர மதிப்பு 3, அப்ப 3 ஸ்கொயர். அடுத்து உயர மதிப்பு எவ்வளவு? 2. ஓகே, இப்போ எவ்வளவு வரும்? 1/3 பை 9 இன்ட்டு 2 எவ்வளவு வருது? 18. அப்போ 1/3 பை இன்ட்டு 18. ஓகேவா? அப்ப எனக்கு என்ன ஆகுது பாருங்க, ஃபர்ஸ்ட் நார்மலா 1 1 கொடுத்தா 1/3 பைன்னு வருது. இப்போ எனக்கு என்ன ஆகுது? 1/3 பை தான், அதோட என்ன ஆகுது? 18 கிடைக்குது. அப்ப என்ன ஆகுது? 18 மடங்கு எனக்கு மாறுதுன்னு அர்த்தம். ஓகே, இது ஒரு மடங்கு, இது எத்தனை மடங்கு? 18 மடங்கா மாறும். அப்ப ஆன்சர் அது செகண்ட். ஓகேவா? இது மாதிரி நீங்க நம்பர்ஸ் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்றதை விட, ஓகேவா, கன அளவு ஃபார்முலா அது 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச்சா. நீங்க என்ன பண்ண போறோம்னா, இந்த 1/3 பைங்கிறது காமன், ஸோ அதை யூஸ் பண்ணாதீங்க. ரிமைனிங் என்ன இருக்கு? ஆர் ஸ்கொயர்டு ஹெச். ஓகேவா? இங்க ஆர மதிப்பு என்னது? ஆரத்தை மும்மடங்கு மாத்த சொல்றாங்களா? அப்ப ஆர மதிப்பு 3, 3 ஸ்கொயர் இன்ட்டு உயரத்தை என்ன பண்ண சொல்றாங்க? இரு மடங்குனா உயர மதிப்பு 2, அப்ப 2 போடுங்க. எவ்வளவு வரும்? 3 ஸ்கொயர் 9 இன்ட்டு 2 எவ்வளவு வரும்? 18. ஸோ சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணி முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா எழுத போறீங்க. அது 1/3 பைங்கிறது காமன், அதை யூஸ் பண்ண தேவையில்லை. ஆர் ஸ்கொயர்டு ஹெச் இதை பொறுத்து என்ன போகுது? மாற போகுது. அப்ப அதை மட்டும் தான் நம்ம எழுதி ஆன்சர் பண்ணிக்கணும். ஓகே, ஆன்சர் வரும் 18 மடங்கு.